அங்க ஆதிலட்சுமி அம்மா தான் 30 வருஷமா வில்லு எடுத்து ராவண வதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது உங்க பூர்வீக கோவில்ன்றதுனால உங்க குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் இந்த ராவண வதத்தை பண்ணணும்னு தான் தெய்வ குறி வந்திருக்கு. அந்த வாக்க மீறிடாதீங்கம்மா. அத்தை, உங்க பேச்ச மீறி பேசுறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். இசை கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல சாமியே நம்மள கூப்பிடும்போது வேணான்னு சொல்ல வேண்டாமே. நீங்க சொல்றது சரிங்க அத்தை. 30 வருஷ பகையெல்லாம் அப்படியேவா இருக்கும்? அத்தை, நாம போகலாம் அத்தை. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அத்தை கிட்ட பேசிட்டு நாங்க அங்க குடும்பத்தோட வந்துடுறோம். அம்மா ரொம்ப இது சந்தோஷம். போதுமா? இது போதுமா எங்களுக்கு? நீங்க எல்லாரும் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை ஊரே பாத்துக்கோமா. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. வரணும். ம். எல்லாருக்கும் வரோம். வரோம், போயிட்டு வாங்க. சின்ன வயசுல நீங்க உங்க ஊர் கோயில பத்தி என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த கோயில் தானே? வாங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, போலாம். ஏன் பாட்டி ஆமா, இவ்ளோ அத்தை. கவலைப்படுறீங்க? அன்னைக்கு உங்க கூட நாங்க யாருமே இல்ல, ஆனா இப்போ நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்ன பாட்டி, எங்களை மீறி அங்க என்ன நடந்துற போகுது? பாட்டி, ஆமா பாட்டி, எங்களை மீறி அங்க எதுவுமே நடக்காது. அம்மாவும் ஆசைப்படுறாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வந்துடலாமே. அத்தை, பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நாம போயிட்டு வந்துடுவோம், சரியா? இங்க பாருங்க, நாளைக்கு காலையில எல்லாருமே கிளம்பணும். இன்னைக்கே பேக் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிடுங்க. விஷால், ராகவ், நீங்க 2 பேரும் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஸ்கூல் கிளம்பிடலாம். சூப்பர் சுமித்ரா. சூப்பர்மா. என்னப்பா, ஓகேவா? அத்தை, வர்ஷினியும் நம்ம கூட வரட்டுமா அத்தை? அவ வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. கூட்டிட்டு வாமா. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? ம். ராகம், வா நம்ம போய் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம். வா. என்ன ஜாலியா? போடா. உன்னை இப்படி பார்க்கணும்னு என் தலை எழுதியா? ஐயோ. நான் சொன்ன மாதிரி இவன் போட்டோவை ஊர் முழுக்க போஸ்டரா ஒட்டுங்க. இப்ப இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. ஏய், அம்மா, வேணாம்மா. அம்மா, வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, வேணாம்மா. அம்மா, அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா. அக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா. இந்த ஊர்லயே ஒன்னால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். நான் அவன் கையை காலை தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு காலம் ஃபுல்லா வலிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அங்க நிக்கிறக்கா நீ. டேய், இந்த ஊர் ஜனங்களுக்கு நம்மள பார்த்தா பயம் வரணும். பயம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு செல்வாக்கும் மரியாதையும். அந்த பாஸ்கரன் குடும்பம் தெய்வ வாக்கு அது இதுன்னு சொல்லி சகல மரியாதையோட வரப்போறதா கேள்விப்பட்டேன். வரட்டும் மருது, வரட்டும், சந்தோஷமா வரட்டும். வந்ததும் அந்த குடும்பத்தை வச்சு நான் ஆட போற ஆட்டத்துல இனிமே இந்த ஊர்ல எவனுமே தெய்வ வாக்குன்னு கிளம்பி வரக்கூடாது. அப்படி வர எவனையும் இந்த ஊர்க்காரங்க ஏத்துக்காத அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க போறேன். இந்த அக்காவோட நிஜமான விஸ்வரூபத்தை இனிமேதாண்டா இந்த ஊர் பார்க்க போகுது. காலையில ஃப்ளைட்ல கிளம்புறோம். நீ உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, சரியா? அக்கா, நான் வரல அக்கா. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், நம்ம வீட்ல எல்லாரும் போறோம் வர்ஷினி. நீ இல்லாம எப்படி போறது? திருவிழாக்கு எல்லாரும் போனா எனக்கு என்னக்கா? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எந்த விசேஷமும் வேண்டாம். நான் இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன்க்கா. எப்ப பார்த்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி வர்ஷினி? வர்ஷினி, என் தங்கம்ல, ப்ளீஸ் நீயும் வா. திருவிழா செட்டப்பு, ராம்லீலா ஆட்டம் பாட்டோன்னு ரொம்ப ஜாலியா இருக்கும். ப்ளீஸ், அதெல்லாம் விட கொஞ்சம் இடம் மாறினா உனக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும்ல. குறிப்பா நீயும் ராகவும் பேசுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்.
எனக்காக இல்லாட்டியும் ராகவுக்காக வரலாம்ல ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் வர்ஷினி என் கூட வா. நீ இந்த வீட்டு மருமகளா கௌரவமா வாழணும். அதுக்காக தான் கோசமங்கலத்துல இருக்கிற சாமி கிட்ட நான் அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்க போறேன். என் தங்கச்சியோட நியாயமான ஆசைய அந்த சாமி கண்டிப்பா நிறைவேத்தி வைக்கும். நீ தைரியமா இரு. சிந்தாமணி, ஸ்ரீஜா, நேத்து கோவிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னனே, வச்சிட்டீங்களா? அத்தை, நேத்தே எல்லாத்தையும் பக்கவா பேக் பண்ணிட்டோம். நானும் சிந்தாமணி அக்காவும் ஊருக்கு போக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அத்தை, இப்போ நம்ம போற கோவில்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என்ன வேண்டுதல் இசை? வர்ஷினிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டியிருக்கேன். அடி பிரதர்ஷனம் பண்ண போறியா? அதுவும் கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல? அதெல்லாம் வேண்டாம் இசை. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் வர்ஷினிக்காக வேண்டிக்கிட்டேன். நான் தான் அசோக் கூட வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன இசை உனக்கு? நீங்க சொன்னதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அத்தை. என்னமோ வர்ஷினிக்காக இந்த வேண்டுதலை பண்ணணும்னு தோணுது அத்தை, அதான். இல்ல இசை, இப்ப நீ வெறும் ஆள் கிடையாது. அதான் நான் யோசிக்கிறேன் இசை. இல்லாத ஒண்ணு யோசிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ப்ளீஸ் அத்தை, நான் வர்ஷினிக்காக வேண்டிக்கிட்டேன். ப்ளீஸ் அத்தை. சுபத்ரா, இசை அவ மனசுப்படி வேண்டுதல பண்ணட்டும். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இசை, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணணுமா? சரியா? சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, கிளம்பலாம் வாங்க. ஆ, சுபத்ரா, நான் அசோக்கோட இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன அத்தை, நீங்க இல்லாம எப்படி? சுபத்ரா, நாமளே போயிட்டு ஒரே நாள்ல திரும்ப போறோம். இதுக்கு எதுக்கு அம்மா வரணும்? அவங்க எங்கேயே இருக்கட்டும். சரிங்க. சரிங்க அத்தை, இவர் சொல்றதும் சரிதான். நாங்க போயிட்டு வரோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லபடியா போயிட்டு வாமா. வா கிளம்பலாம். நீங்களும் எங்க கூட வந்திருந்தா நல்லா இருக்கும் அத்தை. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. சரி, அசோக்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அத்தை. எதுவானாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, போலாம். வாங்க. சரிமா, நாங்க போயிட்டு வரோம். வா இசை, வா போல. வா. இசை, என்னாச்சுமா? பாத்து. பாட்டி என்னாச்சு? என்ன ஒண்ணும் ஐயோ அண்ணா, அவ கால் தடிக்கு விடதான் போனா. விஷால் வந்து புடிச்சிட்டான்ல, அப்புறம்? ஏய் சிந்தாமணி, நீ சும்மா இரு. பல்லவி, முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. சரிம்மா. ஏதாவது அடிபட்டுச்சாமா? இல்ல ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. சரி வா, உள்ள வா. வந்து உட்காரு. பரவாயில்ல வா இசை, உள்ள. டேய் விஷால், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, கால் தடிக்கிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல.